என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம்னு நானே பித்து கொண்டு வைத்திருந்தேன். இந்த நாட்டில் நிம்மதியா வாழ முடியல, நடக்க முடியல. இடைஞ்சல வந்து மோதிட்டேன். ஏன் நான் மோத கண்டு போச்சு. ஒரு லாரியோ ஒரு பைக்கோ ஒரு சங்கு வண்டியோ, எந்த வண்டி, ஒரு ஐஸ் வண்டியோ மோதி இருந்தா என்ன ஆகுறது? ஆனா இப்ப என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம் தெரியல. கடவுளே ஆண்டவனே பத்திரகாளி சோன கருப்பு, நீ இருந்தா கேளு, நீ இருந்தா கேளு. எதை கேட்க சொல்ற? எதையாவது கேட்க முகரை பாரு, மூஞ்சி முகர கட்டி வந்துட்டு எங்க இருந்து என்னையும் பாருங்க. அப்படி இதையும் பாரு, உனக்குலாம் வெக்கமா இல்ல? சோறு திங்க சோறு பீய திங்கிறாங்க. நீ ஒரு மனுஷன் இங்க இருந்து வந்திருக்க. தொப்பைகளையும் ஆளுகளையும் வாய்களையும் பாரு, கிளியா சிட்டி வாய் மாதிரி வச்சுக்கிட்டு உன் நோக்கத்துக்கு பேசுவியா? நீ ஆம்பளை அம்மத பிச்சு புடிய பிச்சு பாத்துக்க. இங்க என்ன நடந்துக்கிறது, என்ன பொருணி பேசிட்டு இருக்கீங்க? சூப்பரா இருக்கு உங்களுக்கு. தேவையில்லாம பேசுற மரியாதை கெடுத்து புடிய பாத்துக்க. என்ன என்னன்னு கேட்டேன். ஹெட்லைட் ஆளுகளையும் மண்டைகளையும் முகர கட்டி பாரு, முகர கட்டி. இங்க பாரு விஷத்தினே தூரம். சரிங்க செய்ய போனா போதும் ஆம்பளை பிள்ளை சும்மா சரிங்க. நீங்க தேவை என்னடா தெடைய தூர போயிரும் போல இருக்கு. ஆளுகளை மண்டையில முகர கட்டி பாரு, முகர கட்டி. ஏய் ஏய் கொண்டப்பலே இந்தடா. ஏய் ஏய் என்ன பண்ணுவே? இத்தனை காண்டா வச்சுக்கிட்டு ஓவரா பீத்திக்கிற. அறியாத அஞ்சரே என்ன குண்டி அடிக்கிற லேடிஸ பாக்குறேன். சும்மா பேச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காத. நீ பேசுறதா பேச்சுன்னு பேசுற. நீ ஆம்பளை தானே? ஆமா ஆம்பளை தானடா. ஆமா. ஒரு பொம்பளை புள்ள இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில ஒரு ஆம்பளை நெஞ்சில கையை கொடுத்து தள்ளுது. வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா நிக்க என்ன செய்யணும்? பதிலுக்கு நீ இந்த புள்ள நெஞ்சில கையை கொடுத்து தள்ளுனே. உன் பேச்சு மயிர மட்டும் கேட்கவே மாட்டேன். சீக்கிரம் தள்ளு, மணி ஆகிட்டு இருக்கு, தள்ளு. வண்டி டூம் லைட் நல்ல பவரா இருக்கு. ஏண்டா கலவாணி பலே டேய். தள்ளுடா. ஐயோ போமா. நீ பாட்ல தள்ள தள்ள. அவன் ஜேதி தெரியாம போய் சும்மா தள்ள தள்ளன்னு சொல்லாத. எல்லாரையும் தள்ள மாட்டேன், உங்களுக்கு புரியல. அது ஒரு சில விஷயம் இருக்குது. தள்ள 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 தள்ளன்னு சொல்லாதமா. தள்ளிட்டால அப்படி. வாய பத்திர பத்திர. பிரச்சனைக்கு நான் போக மாட்டேன். பிரச்சனைக்கு வா. நான் பிரச்சனைக்கு போக மாட்டேன். வாய முறா பத்திர, வாய முறா. வாய துணியை வச்சு துணிச்சு குத்தி புடிய பாத்துக்க. வாய திறந்த உன்னை மல்லாக்க படுக்க வச்சு வாயில துணியை வச்சு உலக்கைய வச்சு குத்தி புடிய பாத்துக்க. ஐயோ இந்த மல்லாக்க படுக்க வச்சு அத குத்துங்க முதல்ல. எதை குத்தணும்? நான் வேணா படுக்கிறேன், நீங்க உங்க சௌரியத்துக்கு குத்துங்க. திருப்பி கட்டா செருப்ப கழட்டிட்டே. நீங்க பெரிய உலக அழகே. அம்மா உலக அழகா இருக்கேன், இல்ல உலகுக்கு அழகிற அழகா இருக்கேன். இங்க பாரு கார்த்திக். எப்படி வேணாலும் அஞ்சாரு செய்ய வரியா? மரியாதையா சரி பொம்பளை புள்ள இடிச்சிருச்சு அப்படின்னு நான் சும்மா நிக்கிறேன்னா ஏன் என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? எங்க காணோம்? மானத்தை வருது காணும்னு எடுத்து காட்டு. எடுத்து காட்டுங்க. ஒரு பச்சை பிள்ளை கூட்டியாவது ஏமாத்திரீங்களா? ஒரு பொருளை காணோம்னா நீங்க தான் தேடி புடிச்சு எடுத்து அடிக்க. அதுதான் காணவே. அப்புறம் அதை தேடி புடிச்சா என்ன பிடிக்கிறேன்? ஒரு கோழியை காணாமோ ஒரு குஞ்ச காணாமோ எதை காணோம்னா தேடி வந்தால் தானே எடுத்துக்கிறேன்னு. கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? அம்மா நிறைய குஞ்சு இப்ப சாகுது. எங்க சாகுது? முதல்லாம் சாகாது. கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது. இதெல்லாம் குஞ்ச மிதிக்க கூடாது, நெருப்புல வச்சு வாட்டி போடணும். அத செய்யுமா? வாட்டி பேக்ல வச்சுக்க. எதுக்கு? நினைச்ச நேரம் சாப்பிட்டுக்கறேன். தூக்கி உன் காதுல வச்சுக்கடா. அதான் பிரச்சனை இல்ல. உனக்கு தான் ரொம்ப நாளா காது கேட்க மாட்டேங்குது. உனக்கு தான் பேச தெரியும். ஐயோ நல்ல உம்ல சண்டை ஓடுறா. முத்து கொடுத்துருக்க. பொம்பளை அடிக்கலாம் நம்ம திருப்பி அடிக்க கூடாது. மணி என்ன இந்த நேரம் நம்ம கோர்க்கிற நேரம். கொன்னப்பையில என்னத்த கோர்க்கிற? 7 மணி கீழனா நம்ம நோத்தாலமான்னு கேட்கலாம். 7:30 தாண்டிச்சுன்னா அவங்க சொல்றதையும் கேட்கணும். நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? ஐயோ நீங்க என்னது குழம்பு சூடு பண்ணணுமா? சட்டி முத கொண்டு அலசணுமா? துணி துவைக்கணும். துணி என்ன பெரிய துணி? ஏன் துணியை மட்டும் இல்ல, எங்க அம்மா துணியும் சேர்த்து துவைக்கணும். ஐயோ உங்க அம்மா துணி பெருசாவுல இருக்கு. எங்க பெரியம்மா துணியும் துவைக்கணும். ஐயோ அது 180ல சட்டி தவறு. ஏடா கலாடி வலடே எங்கடா சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க எதை நீ வாய் கொடுத்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. அம்மா வாய் கொடுக்க நீங்க எதை சொன்னாலும் செய்யணும். வீட்ல ஒட்டடை அடிக்கணும். ஒட்டடை வீட்டுக்கு மட்டுமா அடிக்கும், உங்களுக்கே ஒட்டடை அடிப்பேன். வீட்ல நான் என்னென்ன வேலை சொல்லணும் புளுக்கு புளுக்குன்னு எல்லா வேலையும் பார்க்கணும். ஐயோ புளுக்கு புளுக்குன்னு விடுவேன். எங்க உட்கார்ந்து எந்திரி. சும்மா என்ன வேலை சொல்ல செய்வீங்கல? உன் வேலை பாரு எப்படி நான் தெரிஞ்சுக்க. நம்ம உட்கார்ந்து எந்திரி. சும்மா தேவையில்லாம உட்கார்றா முத.
சொன்னல முட்டை கோச்சு பொரியல் அந்த ஆளுங்க ஆம்புலெட் எனக்கு முட்டை 3 முட்டை பப்புன்னு சொல்லி இதுக்கு தான் நான் யோசனை பண்ணேன். சும்மா உட்காந்து முட்டையை வச்சு என்னடா பண்ண? முட்டையை வச்சு என்ன பண்ணுவாங்க? ஆமா சாப்பிட்டா அப்புறம் பிரியா தானே போவேன். என்னது சகட்ட பண்ணிக்கிட்டு வருது? சாப்பிட்டா தானே பிரியா போயிட்டே இருக்கா. ஏண்டா முட்டையை கடிக்கி ரொம்ப பேசுன? என்ன முட்டையை கடிக்கிறியா? இத கடிச்சிட்டு சொல்லாம இருக்கீங்க. ஏய் முட்டையை ஐயோ நீங்க அப்படி ஒண்ணு கேளுங்க. ஐயோ நான் அப்படி பேச மாட்டேங்க. ஐயோ நீங்க அசிங்கமா பேச மாட்டேங்க. நீங்க முட்டையை கடிக்கிறீங்க எதை வேணாலும் சொல்லுங்க. ஏடா முட்டையை கடிக்கினேன்னு அப்படி தானே சொன்னேன். முட்டையை கடிக்கிறேன் கொட்டையை கடிக்கிறீங்க எதை வேணாலும் சொல்லுங்க. அது நீ கடிச்சிருப்பா எனக்கு தேவையாடா? நீங்க சம்மதம்னா நான் ஓகே. ஏய் டோங்கரி பையா நீங்க எதை செய்ய சொன்னாலும் அடங்க அம்மா இதோ டான்சார் எப்படி முண்டாடவ என்னடா உன்னை அடுத்து நீ யாரும் பேசக்கூடாது பார்த்தா எங்க சென்னையில இருந்து நோத்தரமான்னு கேக்குறா. ஒரு புடி புடி வச்சுக்கோ. என்னடா ஓ மூச்சடா பிச்சால வச்சுட்டேக்க. என்னடா நம்ம பேசுறா? வாள குத்துற பாத்துக்க. இவ திட்டலே எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. என்ன மனுஷனா காரமோச்சு. பொம்பளை ஆம்பளை தான் முதல்ல ஒரு ரோசா வரணும் பொம்பளை பேசும்போது. கொஞ்சமாவது ரோசம் சூடு சொரணை இருக்கணும்னே. சோத்து திங்கிறியா சுண்ணாம்பு திங்கிறியா? சுண்ணாம்பு சிம்பே எதை வேணாலும் நீங்க வேற எதை கொடுத்தாலும் திம்பே. அது உங்க கை. வாய்க்குள்ள முட்டையை வச்சு திணிச்சு விடுவேன். ஒழுக்கமா பேசு. நீங்க முட்டையை திருப்பி நான் உங்க என் கொட்டையை திருப்பி உங்களுக்கு. என்னது? என்னடா சொல்லி தொலைற? ஆமாமா. என்னடா அப்படி சிரிச்சிட்டு இருக்க? ஆமா, முட்டை. கர்ம அது பெரிய என்னமோ ஓவிய மாதிரி. அம்மா முட்டையும் கொட்டையும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒரே சைஸ் தான். ஏய் மரியாதையா பேசுங்க. சும்மா அங்கேயே போற வல்ல பொட்டி கலண்டு போ. போற பல்ல குண்ண குடிக்க அந்த மாதிரி எடுத்துட்டு பத்து நடுவரம்ப சொறி புரிஞ்சு. திருப்பி அந்த நரம்பறத வாயில சொறி புடிங்க. திரி புரிஞ்சு. பண்ண புடிச்சு திரி புடிங்க திருப்பி. பூந்துக்கு ஏத்தி விட்ட போய். ஏமாந்து கடந்த பாப்பா. பக்கறாக்கு பர்த்தியத போய். நாங்க தங்க புடிங்க பாரு. நோண்டி அந்த பாரு. கருவாருக்கு கால கருவா. போடி காணா பூலாமா. என்ன ஆச்சுங்க? ஐயோ இந்த புள்ள என்னடா சொன்ன அந்த புள்ளைய? அந்த புள்ளைய பார்த்து கேடா போனாங்கற. ஏய் அந்த புள்ள மூஞ்சிய பாறா. எவ்வளவு அழகா இருக்கு பாறா அந்த புள்ள. அந்த புள்ளைய போய் கேடா போனாங்கறியே. உனக்கு அறிவு இருக்கா? இந்த புள்ளைய பார்த்து கேடா போறான்னு சொல்ல மனசு வருமாடா? அந்த புள்ள கண்ட பாறா எவ்வளவு அழகா இருக்கு பாறா. இந்த மாதிரி புள்ள கிடைக்குமாடா? இந்த புள்ளைய போய் கேடா போனாங்கறியே. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? யாருக்காவது இந்த புள்ளைய கேடா போனான்னு சொல்ல மனசு வருமாடா? இல்ல இந்த புள்ளைய எப்படிடா கேடா? எப்படிடா அந்த புள்ளைய கேடா போடா? இந்த புள்ளைய பாறா. ஏய் அந்த புள்ளைய பாறா. அந்த புள்ளைய பாறா. அந்த புள்ளைய பாறாங்கறல. பாறா பால் வடி. பாறா. அந்த புள்ளைய பாறா. எவ்வளவு அழகா இருக்கு அந்த புள்ள. அந்த புள்ளைய மூஞ்சிய பார்த்து கேடா போடாங்கறியே. ஏண்டா டேய். ஐயா இருங்கடா. இந்த புள்ளைய கேடா போடான்னு சொல்றியா? ஒரு வார்த்தை பேசிக்கறியா? நான் கேனா புண்ணான்னு ஒரு தடவை தான்டா சொன்னேன். நீங்க 10 விட சொல்றீங்க. நாடா செட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்றவங்களாடா. அல்லவா பொண்டாட்டி உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போது அவ பின்னாடி லிப் டு லிப் கிஸ் பண்ணிருக்கான். இந்த ஆறு வெள்ளை சட்டை போச்சுட்டு பாரு. அதே அந்த புள்ளைய கொடுத்துட்டு நான் இல்லப்பா துணி துவைக்கல காவியா உன்னை திட்டிட்டே துவைச்சு பாருங்க. எவ்வளவுடா முத்தம் கொடுக்க வச்சா பின்னாடி. இன்னுமே அவன் மேடைக்கே வர மாட்டேன். இந்த ஐடியா நான் வேணுக்குன்னு தான் பண்ணேன். உனக்கு வெக்கமா இல்ல? இந்த முடியில மசுறு இருந்தாச்சு சட்டையில மசுறு இருந்தா யாரோ முடிவுல பொம்பளைட்ட போயிருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒண்ணுமே இல்லைன்னா ஏதோ மொட்டை போயிருக்க. இப்ப லிப்ஸ்டிக் இருக்கறனால ஏதோ கன்ஃபார்ம் நாடாக்காரி சேப்ரியாட்ட போயிருக்க. விளக்க மாறு பிஞ்சு போயிடும். ஓகே அப்ப விளக்குமாறு பியத்தான் செய்யும். யாருக்குடா? அப்படி போனா பியத்தான் செய்யும். அதான் சொல்றேன். உங்க வேலை இங்க பிடிங்க. சண்டைக்கு வாடா. நான் வரலாமா? என்ன பொம்பளை புள்ள இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்க பல்ல காமிச்சிட்டு நிக்கிற? நான் சண்டைக்கே போக மாட்டேடா. எங்க ஊர்ல சண்டை நடந்தா அதுவும் எங்க ஊர்ல ஒரு பொம்பளையா இருக்கு. சண்டைனா பளிச்சுன்னு பாவாடை தூக்கும். எனக்கு சந்தோஷம் தாங்க. உனக்கு ஏன் சந்தோஷம் தாங்க இதுக்கு நீ அடிக்கடி சண்டை போடுவீங்க. நானாச்சே மாத்தி விட்டு லீவ் ஓட்டுவேன். ஒரு நாள் எங்க அப்பா தான் செத்து போன்னு சொல்லிட்டு லீவ் ஓட்டேன். அது மாதிரி நீங்க உங்க அப்பா தான் எத்தனை தடவை சாகு? நீங்களும் அந்த சீசன்ல புள்ள பாதி நாளத்தை புடிச்சு சொல்லி தடவை மாத்திருக்கேன். அந்த அக்கா மாதிரி நீங்களும் சொன்னீங்கன்னா அப்படி தூக்குனீங்கன்னா நான் அப்படியே என்னடே கிறுக்கு பையில அப்படியே வச்சான்னு வச்சுக்கீங்க. ஏய் கத்த ஏய் எங்க அப்பா என்ன பேசுனா ஏய் என்னடா யோகா காரடி நல்ல சாமான் போச்சடா. சண்டை போடுறா. நான் தான் சண்டைக்கு வரலையே. நீ இந்த பக்கம் போய் எனக்கு வாசி செய். நான் தான் சண்டைக்கே போக மாட்டேனே பொம்பளை ஆள்கிட்ட. கொட்டச்சி கூப்பிட்டா சண்டைக்கு வரணும். இப்படி எல்லாம் இருக்க கூடாது. போமாங்கிட்ட லூசு சிரிக்கி. என்னடா பொம்பளை சண்டைக்கு கூப்பிட்டா போவாங்க. வேற எதுக்கு? வேற எதுக்கா கூப்பிடுவாரு? உன்னை வேற எதுக்கு கூட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? உன்னால உட்கார்ந்து எந்திரிக்க முடியல. நீ வந்து என்ன பண்ண போற? உட்கார்ந்து இருக்கல. இப்ப வண்டி பெரிய வண்டியா இருக்கு. சரி வண்டி பெருசா டிரைவர் இருக்கு. சின்னலா இருவேன். இப்ப டிரைவருக்கு முடியல. இப்ப என்ன செய்யணும்? கிளீனர் வண்டி ஓட்டுவாங்க. அது மாதிரி எப்படி அந்த புள்ளைய கேடா போனானா? ஏண்டா இந்த புள்ளைய பார்த்து பாறானே.
நீ காலையில காவியா துணி துவைக்கிறேன். இவன் என்ன ஏண்டா, எங்க போய் எவ்வளவுடா கட்டி பிடிச்சிட்டு வந்தீங்க? தே ஹோட்டல் வெண்ணுவோ எஸ்ஏ வேலை பார்க்குற மாதிரி. பின்னாடி திரும்ப ராசா. இங்க பாருங்க. பாருங்க எல்லாம் இத ஜூம் பண்ணிக்கங்க. பாத்துங்க. தம்பி போ. போடா கேனா போடா போடா. நீங்க வாப்பா இங்க வாங்க. கேனா போடா வைக்கிற. இது ஒரு அதிசயம்னு ஜூம் பண்ணி எடுக்கிறீங்க. விஷயம் தெரியாது. அதிசயம் இல்லையா விவரம். அண்ணே zoom பண்ணுங்க. நீ என்ன பண்ற? அதே மாதிரி பட்டுக்கப்படான்னு இதுல இருக்கான்னு பாக்கு. வாயை மூடு போடு. நீ உனக்கு சான்ஸ் கிடைக்கல ரொம்ப வேதனையில இருக்க. ஏங்க இந்த பிரச்சனை விடாதீங்க. உங்க வேலை நீங்க பாருங்க. நீ வேணா பிரச்சனை பண்ணி பாரு. பிரச்சனை தான் பண்ணுவோம் அப்படின்னு நீ சொல்லாதீங்க. வேணா பெருசாக்கி பாரு. பெருசாலாம் நான் பார்க்க முடியாது. எனக்கு முடியல. ஆக்கடா பிரச்சனை வந்துருச்சு ஆக்கடா. அம்மா எனக்கு முடியல. நீ பிரச்சனைய பெருசாக்கடா. அம்மா நீங்க பிரச்சனை சண்டைக்கு வர நீங்க எதை செஞ்சாலும் எனக்கு முடியல. என்ன முடியல? நீங்க எதை பெருசாக்க சொன்னாங்க என்னால முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. நான் கோயில் பூசாரியோட மருமை. நீங்களா? கோயில் பூசாரினா மணி அடிப்பேன் இதெல்லாம் செய்யலாம். மணி அடிக்கிறதோட இருக்கணும். நம்ம மணி ரொம்ப இதா இருக்கு. இருக்கா முத? கோயில் பூசாரியோட மருமையே இல்ல இப்ப யாரு மணி கோயில் அடிச்சிருக்கா? பூசாரி இல்லைனாத்தே இந்த நட துறக்கும். கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. யாரு இப்ப மணி அடிச்சிட்டு இருக்கா? யாருக்கு மணி நீங்க வேணா அடிங்க. இருக்கா? உங்களுக்கு தான் தெரியும். அதுதான் நான் தான் இப்ப சொன்னேனே காணோம்னு. அது வேணா இதா இருக்கு. கொஞ்சம் பேண்ட் மாட்டிக்கனால கொஞ்சம் இதா இருக்கு. ஆமா இல்லன்னா மட்டும் நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க தான் சரி பண்ணிக்கணும். பாராக்கறதுக்கு பேல முகரைய பாரு முகரை. மாமா இங்க வாங்களே. இங்க வாங்க மாமா. அவ என்ன வார்த்தை பேசுறா? சொன்ன புத்தில பொம்பளைய கட்டி பிடிக்கலாம் எட்டி எட்டி பாக்குறாங்க. சித்திரச்சபாலமோ சிரிக்க கண்டே. முகரைய பாரு முகரை. என்னடா பாட்டு பாடுற? ஏய் இப்படிதாம்மா பாருங்க. பாசமுள்ள காட்டுப்பட்டி ஒரு சந்தனப்பட்டி ஐஸ் பாலா. ஐஸ் பால் எங்கடா வச்சிருக்காங்க? இதுல எக்கோ வேணாது. எக்கோ ஆப்பனுங்க. ஐஸ் பாலா. இல்ல பாக்கெட் பாலா. பாலைஸ் பாலை இல்ல பாக்கெட் பாலா. பால். பாக்கெட்ல பால் இருக்கானே. அண்ணே 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 வாங்கடா. அவன் பேச தெரியாம பேசுறா. நீங்க பாக்கெட்ட கொண்டு வாங்க. எங்க பால் ஐஸ் வச்சிருக்கீங்களா? என்னது? அண்ணே அந்த புள்ள கோன் ஐஸ் அந்த புள்ள ஐயே நான் கோன் ஐஸ் சாப்பிட மாட்டேன். ஐயோ நீங்க கோன் அதுகிட்ட கொடுங்க. பால் என்கிட்ட கொடுங்க. ஐயே கோன் ஐஸ் எனக்கு பிடிக்காது. எனக்கு வேணும். எனக்கு உருண்டையா இருக்கிற ஐஸ் தான் வேணும். ஐயா பால் வாங்க தேவை. பால் வச்சிருக்கீங்களா? பால் வராதா? ஐயா அது லீவ்ல இருக்கு. அது லீவ்ல இருக்கு. ஏய் நீ வாயை மூடுற கொன்ன பையல. ஐயா ஐயா இங்க இருங்க. எனக்கு நீங்க பால் கொடுங்க. அந்த புள்ளைக்கு நீங்க கோன் ஐஸ் கொடுங்க. உங்களுக்கு பால் அக்கா உங்களுக்கு பால் வேணுமா? எங்க காட்டுங்க. என்னத்தை காட்டு? ஐயா ஐயா முதல்ல முகத்தை பார்த்து பேசுங்க. நீங்க வேற எதையோ பார்த்து பேசுறீங்க. அதுக்குள்ள என்னென்ன வச்சிருக்கீங்க? அதுக்குள்ள பால் இருக்கு. பால் வந்து பாக்கெட்ல இருக்குதா இல்ல எதுல இருக்கா? சாக்கெட்ல இருக்கு. பால் விக்கிறவங்க என்னன்னா அப்புறம் பொம்பளைட்டா விக்கிறா. அப்புறம் பொம்பளைட்டா விக்கிறா. என்கிட்ட ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. அப்புறம் இது வந்து பால் பால் பால். உங்க ஊருக்குள்ள வியாபாரத்துக்கு வந்தா கை நட்டுவீங்களா? அப்புறம் என்ன வியாபாரம் இருந்தா மதுரை திணிக்கிறா வாயில. சொல்லுங்க. பால் எவ்வளவு? பால் ஐயா அந்த பால் கிடைக்காது. அந்த பக்கம் நீ பேசணும். எங்கிட்ட முன்னாடி ஏம்னா அம்மா அவர் ஏற்கனவே கிரிக்கெட் பிளேயரா இருந்தவர். முத மிருதங்க நெட்டு போது இவ்வளவுதான் டிஃபரண்ட் ஆச்சு. ஐயா பால் இங்க இருக்கான் பால். பால் ஐஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல பால் பாக்கெட் வச்சிருக்கீங்களா? பாக்கெட் இருக்கு. அண்ணே ஐஸ் இருக்கு. ஐஸ் இருக்கு. ஐஸ் இருக்கு. அண்ணே கோன் ஐஸ் அவங்க கிட்ட கொடுங்க. ஆமா என்கிட்ட கொடுங்க. அந்த பிள்ளைட்டு நான் ஒப்படைச்சிடுறேன். வியாபாரத்தை கெடுக்கிற. ஐயா நான் வியாபாரத்தை கெடுக்கிறேன். நீங்க எனக்கு தேவைன்னா கொடுங்க. அண்ணே உங்களுக்கு எனக்கு பிடிக்கல. நீங்க வந்தோடனே கை நிட்டுறீங்க. அசுலூர்காரன் கை நிட்டுவீங்களா? இருங்க நீங்க தொழிலுக்கு வந்தாலும் பொம்பளை அவங்களுக்கு நான் பொடி பை. பால் வைக்கிறேன் இது ஏய் வைக்கிறேன். பாயபத்ரா உனக்கு தெரியுமா முத? நான் வியாபாரம் இல்ல. எல்லாம் வியாபாரத்தை ஏ ஐஸே ஏ ஐஸே எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன். குல்பி குல்பி இருக்கா? எனக்கு புல்பி இருக்கு. அண்ணே சப்புற மாதிரி ஐஸ் இருக்கா? மூஞ்சிய பார்த்து அக்காட கொடுங்க. ஐயோ அண்ணே பண்ணி தொலைகிறேன். சப்புற மாதிரி ஐஸ் இருந்தா எங்க அக்காட கொடுங்கண்ணே. அண்ணே பால் போய் நினைக்காதீங்க. அண்ணே போய் நினைக்காதீங்க. எல்லாமே பால் பாக்கெட். ஐயா பாருங்க. அதான் பால். ஆமாண்ணே. ஆமா. ஏய் நீ ஒரு ஐஸ் வாட்டர். ஏய் நெசமாவே தொழில் ஆரோக்கிய பால். ஏய் எந்த கடையில ஏத்திட்டு வந்த? தண்ணி கொடுங்கண்ணே. மூளை தண்ணி.
அண்ணே தண்ணி கேன் காசு எவ்வளோயா? அண்ணே கூலிங் தண்ணினா உள்ளுக்கு வச்சா குளு குளு தாண்டா இருக்கு. ஏய் என்ன வியாபாரம் பண்ணாதோல என்ன திட்டிக்கிட்டு இருக்க? கை நீட்டி விட்டுறான். தெரிஞ்சு போகும் சரி. சும்மா இந்த இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க. அப்புறம் பொம்பளை ஐயோ இந்த பாக்கெட்ட வாயில வச்சா போடுறது. ஐயா, ஐயா. இது 1 லிட்டரா 1/2 லிட்டராங்க? 1 லிட்டருங்க. இத வச்சு என்னங்க பண்ணணும்? அத வச்சு பாயாசம் வைக்கணும் தானே? பாயாசம் வைக்கணும், கேசரி கிண்டணும். பாயாசம் இல்ல. ஐயோ கேசரி சாம்பார் வைக்கணும். சாம்பார். சாம்பாரா? நான் கூட ரசம் வைக்கணும். ரெண்டு லூசு போலையே. போய் பாயாசம் கொண்டு வாங்க. அப்ப ரசம் தானே வைக்கணும். அண்ணே சாம்பார் வைக்க சொல்லுங்க. போ ரசத்துக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வா. அக்கா பாலை கரைச்சு ஊத்தி ரசம் வச்சு தரேன். புழுக்குன்னு போயிட்டு வா. புழுக்குன்னு இப்ப போக முடியாதுக்கா. போ வேப்பிலை பறிச்சுட்டு வா, தாளிக்கணும் போ. இது வேப்பிலை பறிச்சுட்டு வாடா, தாளிக்கணும். அண்ணே நாடகத்துக்கு நல்ல நடிகர் தானே போட்டியா லூசு எல்லாம் போட்டியலா? ஏய் சீக்கிரம் போடா, அப்படியே வேப்பிலை வாங்கிட்டு வந்துரு தாளிக்கிறதுக்கு. எங்க செல்ல கிளம்புற? அண்ணே நீங்க பாலண்ணே ஐஸ் வாட்டர் மட்டும் வாங்கிட்டா. பெரிய லூசு குடும்பமா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க பாலை கொடுத்துட்டு போங்க ப்ளீஸ். அண்ணே உங்ககிட்ட இத கொடுங்க நான் கேக்குறானே உங்க பால செத்த நேரம் பொறுங்க. அவன் போய் வேப்பிலை பறிச்சு விட்டோம். வேப்பனை வாங்கிட்டு வந்துரு கையோட. கொஞ்சமா தாளிச்சு ஊத்தி. வேப்பனை எதுக்குமா வேற நல்லெண்ணெய் வேற எண்ணெய் வாங்கிட்டு சொன்னா ஏய் உனக்கு புரியாது, ரசத்துல வேப்பனையை தான் தாளிச்சு ஊத்துவாங்க. அப்படியே மூக்குப்பொடி வாங்கிட்டு வந்துரு. ரசத்துல வேப்பனையை ஏய் இன்னும் நான் லூசுல வந்து மாட்டிட்டேன். இல்ல அது சித்த மருத்துவம். அமாவாசை முடிஞ்சிருச்சா இல்ல நெருங்கிட்டு இருக்கா? சித்த மருத்துவம் இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அக்கா பால் ஏவாரதுக்கு இல்ல. ஐயா நான் கடை ஓட்டுறீங்க சட்டை விடுங்க. என்ன சொன்ன? என்ன அக்கா நக்கா நிக்கிட்டு என்ன? ஐயா என்ன? டேய் என்ன நிக்கிட்டு? அக்கா கடை விடுங்க. அக்கா அத வாங்குடா. இனிமே வருவியா வியாபாரம் பாக்கெட் பண்ணு. 100 பாக்கெட் 100 சேம் ஏன் அந்த பக்கம் திரு பாக்கெட் 100 பாக்கெட் 100 சேப்ரியா பாக்கெட் 100. ஏண்டா கிறுக்கு பையல டேய் ஒழுங்கா வியாபாரம் பண்ணி தரடா. நான் பாடி எப்ப நீ திரும்பு. அத அந்த பொட்டியை எடுத்து திருப்பே. இந்த பொட்டில என்னமோ இருக்கு திருப்பே. இந்த சம்பளத்தை நாங்க கொடுத்துட்டு போறோம். திருப்பே. இரு நான் போய் ஏய் திருப்பே. உங்கள புள்ள திரும்ப. இது என்னடா? இது ஓசை நீங்க வாய் வச்சு உரியுற மாதிரி. மூஞ்சி போற கடை பாரு. அது எதுக்கு வச்சிருக்காங்க? அது பாலோஸ். பாலோஸ். ஃபாலோஸ். ஃபாலோஸ் கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாயா காரோட நான் சமைச்சு வச்சு மாமா சமைச்சு வச்சு கொதிக்குது அங்கதிக்குது கல்ல கொதிக்குது என் துடிக்குது துடிக்குது குழம்புல நான் துடிக்குது மீன் வாயா காரோட நான் சமைச்சு வச்சு மாமா சமைச்சு வச்சு பால் வண்டி எங்க அண்ணா நான் மட்டும் இந்த பால் குண்டு தோலி தோலி வாங்குறாப்ல. பால் பாக்கெட் பாலையும் காணோம் என் மட்டும் சாக்கெட் பாலையும் காணோம்டா. பால் வண்டி தள்ளி பித்தாப்ல உள்ளுக்கு. அடே பால் வண்டி ஐஸ் வண்டி. அடே போன புள்ள. இதே விருந்தாடி வந்து பொண்டாட்டியே கிடக்குறது. என்ன இப்படி பேசுற நீ? என்ன சொன்ன? உன் வாட்டுல சுத்தமே இல்ல. என்ன சொன்னே? குடும்பம்னா அனுசரிச்சு போன்னு சொன்னியா இல்லையா? அதே அது குழம்பு வைக்க நீ கிளம்ப வைக்க அனுசரிச்சு. கிளம்புதே நினைச்சு சந்தோஷப்படுறா. கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மெல்ல வாங்கி ரத்தோடு சமைச்சு வச்சு புள்ள சமைச்சு வச்சு எப்படியா தெரியுது பால் வைக்கிறேன் பூனை வைக்கிறோம்னு அந்த அக்கா அவங்க காசு வாங்குனாங்க காசு காசு அவங்க கொடுக்கலையா நீ கொடுக்கலையா? அவங்க தான் கொடுக்கல. சரி சரி கொடுங்க அம்மா. அந்த தம்பிட்ட பாலை கொடுத்து விடுமா. சீ பாலை கொடுத்து கொடுங்க. காசை கொடுத்து விடுமா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் அக்கா கண்ணா. அக்கா எனக்கும் கொடுங்கக்கா. நீ யாரா வெண்ண? ரொம்ப நாளா அந்த வாய் சும்மாவே கிடக்குக்கா. கொண்டு போய் இதுல வைங்க. அந்த அக்காட்ட வாங்கி கொடுக்குறேன். தரேன் ஏன்டா அழுகுற விடுடா சார். எங்க அப்பா அடிப்பாரு காசு வியாபாரம் பார்த்துட்டு போய் காசு வந்து குடுமா அந்த அக்கா பால் பாக்கெட்ட கேட்டா அந்த அக்கா பாக்கெட் வெறும் பாக்கெட்ட கொடுக்குறாங்க அண்ணன். குடுமா காசா குடுமா. சின்ன பையன் அழுகுறேன். ஐயோ எனக்கு ஏமாத்த தெரியாது. மாடு வத்து மாடா போச்சு. ஐயா மாடை இனிமே சென்னைக்கு போட்டு தான் அந்த பாலை கறக்க அடுத்த முடியும். மாசம் நான் சென்னைக்கு போட்டு அனுப்பி விடுறேன். மாடு வத்து மாடா சென்னைக்கு போடுறா அக்கா மாடு வத்து மாடா இருந்தா கொடுங்க நான் சென்னைக்கு போடுறேன் அக்கா. ஐயோ மாடு முடியாம கிடக்கு பாவம். முடியலைன்னா நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிட்டு தான் இருப்ப, வேற என்ன பண்ணுவ? ஐயோ அதைத்தான் சொல்றேன். அப்புறம் எப்படி மாடு இதாகும்?
ஜிங்கிள் ஜிங்கிள் ஜில்கிள் ஜில்கிள் ஜில்கிள். கர்மம் பிடிச்சவனே இன்னுமா கோமலை கட்டுற? நானே பார்த்தேன், எனக்கு தெரியாம. எப்ப ராசா பின்னாடி திரும்ப அந்த தட்டி என்னடா கர்மம்? ஏய் ஏண்டா பேம்பர்ஸ் வாங்கி போட மாட்டியாடா? சைஸ் கிடைக்கலமா? ஏய் இருக்குடா ட்ரிபிள் எக்ஸ்எல் ஒன்னு கரெக்டா இருக்குடா. அப்படியே நீங்க அதுதான் போடுறீங்களா? சீ எனக்கு அத பத்தா அதுல லூசா அக்கா இருக்குடா. அக்கா நான் பார்த்தேன், தட்டி கிளி ஒட்டி கோவணம் கட்டிட்டு வந்தா. கணங்கத்த. அக்கா, கழட்டி பார்க்கவா? ஏய் லூசு பயலே, ஆளை பொறுத்து கழட்டு. இல்ல, அந்த அக்கா உள்ள கழட்டின மாதிரி. கொஞ்சம் பாதுகாப்பு. கணங்கத்த. தம்பி உனக்கு கையே முடிச்சு இழுக்கும் காலையும் முடிச்சு இழுக்கும்டா. நானே சத்தம் போடாதீங்க, முக்கியமான தாக்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா சத்தம் போடாதீங்க, அவங்க எப்படி போடுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க ரெண்டு விரல் சும்மா வந்தோம். அவங்க குடும்ப விஷயமா பேசிக்கிட்டு இருக்கானே. அங்க ஒவ்வொருத்தனுக்கா கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவன் அவங்க ஏய் ஓயின்னு நம்பர் கிட்டி அடிப்பான். இத வச்சு அடிச்சீங்கன்னா ஒரு அடி பல்லே ஐயோ அந்த அடி விழுந்துச்சுன்னா உங்களுக்கு நங்கு நங்குன்னு வீங்கும். ஏய் அந்த பொம்பளை வேற மாதிரி நோஞ்சிருச்சு. மாட்டு தொலைவே அந்த குடும்பம் கொடுக்குறாங்க. உங்க கையை நீட்டுங்களே. அது என் கை மெதுவா இருக்கு, என் கை உனக்கு இங்க பார்த்தா. ஒரு கையை இங்க வாங்க புடிச்சு புளுக்கு அமுக்கி பாருங்க. ஏய், நான் புடுக்கு அமுக்க முடியாது. நீங்க இல்ல இங்க வாங்க உங்க கையை இங்க இருக்க. ஏமா கையை நீட்டுங்க. என்னையெல்லாம் அமுக்கி விட மாட்டீங்களா? கையை பாருங்க. இங்க வாங்க. அதுதான் நீங்க நல்லா நீ வந்து கனமா பாக்குற. என்னதையா? ஆமா அப்படிதான். நம்ம வண்டிக்குள்ள 2 லிவர் கிடக்கு. ஏண்டா கலவாணி பையல எவரா சொல்லிக்கிட்டு ஓ, இருக்க? அந்த liver வெள்ளக்க பாரு பிரிய போது பாரு. உங்களுக்கு அந்த லிவர் ஓகே ஆகும். பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே. போடா முண்டை பையல. பொம்பளை ஏறி அறானா, அத யாரா சொல்றது? ஒரு பொம்பளை குத்துறா ஏறி அறா. மொதல்ல அதத்தான் பண்ணா. போன் தோதுக்கு தூக்கி வச்சு அடிக்க விட்டு. ஏய் ஏய், ஏய். வந்து ஏறி அறா. சரி அந்த ஊருக்கா பேர் என்னன்னு? ஏய் வாயா சும்மா ஒட்டு. ஏலே வா சண்டைக்கு வாயா. இங்க வா. ஒரு பொம்பளை கூப்பிடுற போறியா இல்லையா? எங்க ஊர்ல ஒரு பொம்பளை இருக்கு. ஆறு பாக்குறேன் பொம்பளைன்னு பாத்துக்கிடுங்க. அடிக்கிறவன் உனக்கு பெரிய மியூசிக் வேற. மண்டைய பொளந்து வருவா. இருந்தா நீ பல்ட்டி அடிச்சிடாமடா. மண்டைய பொளந்து வருவா. சரி விடுண்ணே அடிக்க மாட்டேன். அடிக்கிறவன் பச்சரிசி அப்பா நல்லா இருக்காரா? அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? ஏய் நாங்க அப்பா இல்ல இந்த ஸ்டாண்ட் மாத்தணும்னு சொன்னாங்க. நம்மளுக்கு மோசமா இருப்பாங்க. நம்ம இப்படியே கண்ணங்க ரைட் ஆஃப் பண்ண சொல்றானே அண்ணே. நம்ம ஊர் பக்கம் ரைட் ஆஃப் பண்ண சொல்லவா? மகிழ்ச்சியார் கிடக்க அந்த ஆளு. அந்த ஆள் நமக்கு தேவையில்லை. அண்ணே வீடியோ எல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்க வீடியோ எடுத்தா நம்ம சீன் நிறைய ஓடுவேன். ஏய் நம்ம சௌரியத்துக்கு சோதுக்கு தக்கன அடிச்சுக்குவோம். நல்ல வேளை நீ கட்டே அத்தங்கர தோப்புக்குள்ளே
இது அதை விட மோசமா இருக்கு வைய தலையில. இன்னையில இருந்து தேவராவுக்கு பட்டம் கொடுத்தாச்சு. மசரு குடிக்க பிரியா. இது எங்க என் மண்டையில முடிய காண பாதி முடிய. தெனப்பிரியா. யார பத்தி செனப்பிரியாங்கற? இதே தெனப்பிரியா. ஏய் மாத்தி மாட்ற. பின்னாடி மாட்றத முடியும். அண்ணே பாருங்கண்ணே. எங்கடாவது பாடலாம் தெரியல. பாருங்க. தம்பாங்க போறதானே நீ. வந்தால இருந்து ஏன்டா ஏன்டா சொல்ற? சரி சரி. ஏன்டா மீனும் கறி தின்னு விட்டு தின்ன முடியாது தெரியா? ஏய் கொச்சி நாய்க்கு இது முளைச்ச மாதிரி இருக்கு. டக்கு 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 டக்கு. செல்லம் நீங்க பாடுங்க. நானா? என்ன பாட்டு பாடலாம்? சினிமா பாட்டு பாடுங்க. அண்ணே புது பாட்டு. உசுரா ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு அடடே. காத்தாடி. என்னமா ஆடுதுன்னாரு என்னது? அண்ணே இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? எங்க நகருங்க எங்க பாப்போம். என்னமா ஆடுது நீங்க? அம்மா நீ சொன்னவனா உடனே சைஸை பார்த்துரு. என் பேர் ராசாத்தி இல்ல, என் பேர் பிரியா. பிரியாவா? பிரியா தான் நான் தனியா. எனக்கு பேர் வந்து வெறும் பிரியா தான். நாடகத்துக்காக தான் ஜெயப்பிரியான்னு பேர் வச்சது. ஐயோ நான் சாக்குன்னு தொட்டு தொட்டு நக்குற. இப்ப பாட்டு பாடுங்க. ஐயோ அண்ணா அவங்கள்ட்ட போயிட்டு வாங்க போன் அடிக்க அப்புறமா வரேன். நீங்க நின்றா என்னையத்தான் சொல்லி பாக்குறீங்க, அங்கே பாக்குறீங்க இல்ல. உப்புக்கு சப்பானியை நீ தாண்டா. உன்னை வச்சுதான் நாங்க இது ஏத்துக்கிறது. செய்ய முடியல என்னைய போட்டானே. அதுக்கு தாண்டா உன்னை வச்சிருக்கதே. இந்த வருஷம் மட்டும் பொம்பளை எல்லாம் கூப்பிடுறது. அடுத்த வருஷம் டான்ஸ் தேவையில்ல. ஒன்னே கால நீ என்ன பெருசா? ஒன்னே கால எங்க அண்ணனுக்கு சூப்பர். என்னது மனசு அடுத்த வருஷம் டான்ஸ் இல்ல உன்னோட பழக்கம் எங்க அண்ணன் டான்ஸ். உன்னோட பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். ரெண்டு பேரும் ரூம்ல என்ன பண்றீங்க? ரூம்ல இல்ல நீ எந்த நேரம் தூங்கல என்னென்ன உண்டான்னு யாருக்கு தெரியும்? அவங்கள பத்தி நான் ஒரு பாட்டு பாடுனே. ஓ பிரியா பிரியா ஐயோ ஓ பிரியா பிரியா நான் இங்க வா. உன் பிரியா மைக்ல பாடுங்க. ஓ பிரியா 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 நான் பிரியா பிரியா. நீ பாடு. பாட்டை நீ தப்பு தப்பா சொல்லி கொடுத்து வச்சிருக்க கார்த்தி. லூசு பாயிட அந்த பிள்ளைய மெனக்கட்டு போய் இப்படி பாரு. எப்படி பாட வேற மாதிரி நீ பாடுறா. அவன் குறுக்கழுத்து படிச்சிருக்கேன். என்ன குறுக்கழுத்து புறுக்கழுத்துன்னு? குறுக்கழுத்து நீ படிக்கல. எனக்கு தெரியாது. நீ நமக்கிட்ட 2 புக்கு இருக்கு வாங்கிக்க. போன வாங்குறத படிச்சு தான் உருப்படாம போயிட்டேன். ஜெயப்பிரியாவின் லீலைகள். கார்த்திக் ராஜா குருநாதர். சப்ரியா என்னது? பேரை ஏன்டா மாத்தி மாத்தி கூப்பிடுறீங்க? பிரியா லூசுவரா வந்து சேர்ந்துரு. சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா சிங்கினா சிங்கி. என்னடா பேசுற? பாட்டு எப்படி பாடுனா? சிங்கினா சிங்கி அடி மகராஜ தொடர்ந்து சிங்கினா சிங்கி அடி அடி. என்னது? வர்றா. அடிக்கிறதுக்கு நல்லா வேகமா கையடிக்கிட்டு வர்றா. தேவரே எப்படி கையடிக்கிறாரு? சொல்லி தொலைய மாட்டியா மோர கட்ட. அது சொல்லுதுல வேகமா அடிக்க சொல்லுது. இந்த கையில வந்து சுள்ளுன்னு படணும். வைப்ரேஷன் ஆகும். சங்குன்னு போய் நீ ஏன்டா இடையில வர? போடா போட. சரிப்பட்டு உனக்கு இதவே அடிக்க தெரியல. நீ எல்லாம் வா அடிச்சு பாப்பா. வா. ஐயோ சேப்பு எப்படி? எங்க நீ வாடா. நீ கை சூப்பரா அடிக்கிறடா. என்னது? கை கொன்ன பையில வச்சு நசுக்க போறேன் பாரு. சிங்கி அடி. அந்த பாட்டு பாடு. மொச்ச கொட்டை பல்லலகி பாடு. மொட்டை குண்டி பல்லழகி. தானுக்கு பாட்டுல தப்பு தப்பா மோ மோ ஏய் நீ போ எனக்கு தெரியாதா? சரி பாரு. மொட்டை குண்டி பல்லழகி பச்சு பச்சு சொல்லழகி. மொச்ச கொட்டை. மொச்ச கொட்டை. யாரு அப்ப சிரிக்கிறது? என்ன சொல்லலையே? என்ன சொல்லலையே? முத்து முத்து சொல்லழகி. ஏய் வேற மாதிரி சொல்லடா முத. சீமையில பேரழகி நீ செஞ்சு வச்ச மரழகி. குழந்தைல தல தரட்டா. என்ன சொன்னாவே மைக்ல சொல்ல தரட்டா. என்ன சொன்னீங்க? வா வா. குறுக்கழுத்து படிச்சிருக்கேன் அவன்கிட்ட பேசாத. உன்னைய மட்டும் தட்டுமான்னு கேக்குறியாவே? ஏ
ஆனா ஏன்டா ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்க முகரைய பத்திர மட்டும் பாடுறா போதும் போ நாடகத்தை நான் முடிச்சுட்டு வர்றேன் வந்தாலும் வந்து ஏய் தானா இருக்கா அத்தங்கள் பாசமுள்ள பாண்டியரே பாசமுள்ள பாண்டியரே அதை யாரு சொல்றது அது யார நம்பி வருது அண்ணே கார்த்தி அண்ணே நோத்தா கொண்டே அண்ணே வெண்ணே என்னடா இவ்வளவு நேரம் நல்லவே மாதிரி பேசிக்கிட்டு உன்னோட கூட பிறந்த ஏய் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஏல இந்தடா டேய் என் பின்னாடி எனக்கு பாடி கார்டு உட்கார்ந்திருக்காங்க மரியாதையா பேசு ஆமா பாடி கார்டு புடுங்குனாங்க ஐயோ வாடா டேய் ஆரம்பிச்சான்டா எப்படா பண்ண பொம்பளைக்காக சரி விடு வா விடு விடு சரி விடு என்னடா பிரச்சனை விடு தெரியாம நடந்து வச்சு என்ன விடு சரி விடு விடு எதுக்கு அழுகுற சரி விடு அழுகாத விடு விடு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு இது போல் இருக்கு ஏங்க செல்லம் இங்க வாங்க நீ வேணா நீ சரி இங்க வா போடி லூசு இங்க வா இது பேர் என்ன சொல்லு இது முகர் சங்கு என்னது டேய் இத ஊது கோமத்து மாதிரியே இருக்கு சீ இப்படிலாம் இருக்காது நீ ஊதுடா டேய் இதா ஊது பாய் பேசுறீல நீ ஊது அப்புறம் அவர சொல்ல நீ ஊது ஊதி தொலையும் உடைச்சு போடாதடா ஏய் அப்படி இல்லடா அவன் மாமா வாயில வச்சது பியும் 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 சத்தம் கேக்குதுல ஏப்பா என்னது ஐயா அம்மா சமையல் வேலை பார்க்கறாளே அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு குழம்பு கையில ஊத்தி தக்கி பாப்பேன் இல்ல அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நாக்க வெட்டி புடிச்சுனா லூசு செருக்கி நாக்க வெட்டி புடி அதுக்கு தான் அவரு ஒரு பெரிய சமையல் மாஸ்டரோட பொண்டாட்டி புரிஞ்சேன் பசமல பாண்டியரு பாசமுள்ள பாண்டியரே கட்டு பவரரு ஆரே அது அது ஒரு அந்த புள்ள ஒரு இதா இருக்கு ஏண்டா உனக்கு ஒரு இது இல்லையா ஒரு டேஸ்ட் இல்லையா அவர் எவ்வளவு அழகா இருக்காரு ஒரு லூசு சிரிக்கி அவன் 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 முகரைக்கும் உனக்கும் சரியா வருமா அப்படி சொல்லாத உனக்கு அதுலதான் விஷயமே இருக்கு இப்ப கல்யாணம் பண்ணி கொண்டு போயிச்சா என்ன எந்த ஒருத்தர் ஜீவனும் பார்க்க வராது சீவன் வரமாட்டேன் இந்த ஊருக்கு அனுப்பிட்டு ஓயாம வருவாங்க சீ போக விட்டாதானே மாதிரி எல்லாம் ஓயாம பால் இருக்கா பால் செல்லம் நம்ம 2 பேரும் ஆடுவோமா போட்டி அண்ணன் நட பேச்சு வீணா செத்து போயிறாரா இறந்த நாடா வாங்கியிருக்கு நீ பிரபுதாவே மிஞ்சிட்ட அடுத்து மேல பிரபுதேவா ஏங்க அப்ப கீழ அடுத்து மேல ஏதாவது இருக்குன்னு டேய் உனக்கு குண்டியும் இல்ல ஒரு இதுவும் இல்ல அப்ப இருக்கிற மாதிரி நீ
அண்ணன் நடப்பேன். இங்க வாங்க, எங்க போறீங்க? கலக்காவயல் விஸ்வாமோகன் 16ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாளாம். அதற்காக இங்கு கார்த்திகராஜ் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பளித்துள்ளார்கள். யாருக்கு? உங்களுக்கு பிறந்த நாளா? 16ஆம் தேதி பிறந்த நாள் காணும் ஓ, அவருக்கு. அண்ணன் அவர்களுக்கு. அண்ணன் பேர் என்ன? விஸ்வகர்மாவா? விஸ்வாமோகன். விஸ்வாமோகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Happy birthday to you. 100 பிராந்தி பாட்டில் வாங்கி அண்ணான வழங்குமாறு. ஏண்டா களவாணி பிள்ளை, சாதம் போட சொல்லி என்ன பிராந்தி பாட்டில் வாங்கி போட சொல்ற? தண்ணியை போட்டு குழம்பு ஊற்றி தலையில ஊற்றுவாங்க. நீ நாடகம் கெடுக்க பாக்குற. அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அண்டி கலந்த ஆடே ஆடே கேக்கல ஊற்றி குழம்பு ஊற்றி தலையில தடவுறாங்கடா. என்னடா கர்மம் அது? ஏய், உனக்கு போட்டியா வந்திருக்கேன். நான் போய் ஊசி போட்டு வந்துட்டேன். அது என்ன இப்படி இருக்கு? உச்சாரே உச்சா. அந்த பிள்ளைக்கு எப்படி ஆடுது? என்ன சொல்றது? ஏதாவது கேட்டியா? என்ன அசிங்கப்படுத்த வந்திருக்கியா? ஏப்பா, அசிங்கப்படுத்தியா? அவனுக்கு எப்படி ஆடுது? பிச்சு பாரு, போடா பாரு, கரெக்டா? சரி, முன்னாடி வச்சுட்டு வந்துட்டேன். தம்பி, இங்க வேணை கட்டி போறப்ப இருக்கு. முன்னாடி வச்சுட்டு வந்தீங்க, அப்படியே பின்னாடி ஆடுங்க. ஆசைங்க. வண்டியில நல்ல வர, வண்டியில நல்ல வர, வண்டியில நல்ல வர, வண்டியில நல்ல வர. கம்மக்கர ஓரத்திலே கண்ணாத்தா, நீ கண்டுக்காம போறே எரி சின்னத்தா. அதனால உங்களை காதல் பிளாண்டுக்கு ஆனா இந்த பொன்னாட this is போத்து a love. எங்கும் புகழ்த்துவங்க இங்க நானும் நாட்டுவங்க அன்னையான சுந்தரங்கே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதை காணமே. ஆமா ராசா. எங்கும் புகழ்ந்துவங்க, இங்கே நானே நாட்டுவங்க. சுந்தரங்கே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ. அன்னையான சுந்தரி ஞான தங்கமே தவிக்க விட்டு தேடலாம் தேவதை காணமே. தன்னான நானதன்னே நானதன்னே அவன் கும்பிட்டு போனா இந்த பிள்ளை வரும்போது ஏன் அப்படி காலை தூக்கிட்டு இருக்காங்க? சாமான்லாம் தொட்டு கும்பிடும்ல, இந்த இங்கெல்லாம் சாமான் இருக்குல்ல, சாமி எங்க இருக்கு? இந்த இதெல்லாம் சாமானம் தெரியல உங்களுக்கு? இதெல்லாம் அது லாக்கர்ல மாட்டிக்கிச்சு, சரி பண்ணாத வேற. இதெல்லாம் சாமானம் தெரியல உங்களுக்கு? சாமான கழட்டி காமிடா. இதெல்லாம் இருக்கேனே கலட்டி. இல்ல காலை தூக்கிட்டு இப்படி காமிக்கிற.
ஐயா அவங்க கோயில் பூசாரி, நாங்க சாமி கூட வந்தாலு. அதனால உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கேன். என் காதல் எப்படி காதல் வாங்கி அஞ்சு அல்ல அல்ல ஆடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே எதவத்திய நெஞ்ச நீ தொலைச்ச உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்ட விழிகள் இல்லையோ அது ஒரு பாயுதே மொழி என்ன சாட்டையோ என்ன சலம் போட வைக்குதே ஆடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே ஆடி வெள்ளத்தில் அடித்து இழுத்தது உன் விழிகளில் இழுத்து போராயே பள்ளத்தில் இருந்த என் உயிரை தில்லென தூக்கி போராயே வெள்ளமனோ உள்ளவடி நத்தியடி காதல் செடி பறந்தேன் பறந்தேன் பறந்தேனே எல்லை கோடு இல்லையடி அறிந்தேன் அறிந்தேன் அறிந்தேனே உலகை உள்நாள் அறிந்தேனடி ஆடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே எதவற்றிய நெஞ்ச நீ தோலைச்ச உன் விழிகையோ அது உருவி பாயுதே மொழி என்ன சாட்டையோ என்ன சலம் போட வைக்கிறே நன்றி நன்றி நன்றிண்ணே. வாங்க 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 புரிஞ்சா கயிறை தாண்டி வாங்க. இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து ஹார்மோனி கணேசு அன்புடன் பிரபுராஜ் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்புடன் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள கலைஞர் அன்பு மாமா தியாகராஜன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. பபனாக நடிக்கும் அருமைக்குரிய மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறது. அன்பு அண்ணார் அவர்களுக்கு கார்த்திக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறது. ஜெயபிரியா உங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்த எங்கள் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி வந்திருக்கும் அடைக்கல மாதா பவர் ஆடியோஸ் ஒளிபரப்பி உரிமையாளர் பிரேம் கிரேன் பொண்ணுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஐயா மைக் இங்கே இருக்கு, அங்கே இல்லை. இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களை மேடைக்கு வருகை வரவேற்கின்றோம். கொட்டைக்காரர் அண்ணன் வாங்க. இந்த நாடகத்திற்கு கொட்டை அமைச்சர் கொட்டைக்காரர் அண்ணன் பங்கு வேணுமா? இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களை மேடைக்கு வருகை வரவேற்கின்றோம். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களுக்கு
விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு சிறந்த முறையில் சீனமைத்திருக்கும் சீன அமைப்பு அன்பு மாமா தியாகராஜன் அண்ணே அவங்களுக்கு துண்டு கொடுத்துருக்காங்க. அந்த அவர் சீன எடுத்துட்டு போய் பார்த்துட்டாரா? எங்களையெல்லாம் எங்களது நாடகத்தின் வீடியோ கரைச்சி எடுத்து கொண்டிருக்க அன்புள்ளங்களுக்கு அண்ணே வாங்க 2 பேர் வாங்கண்ணே. கோமாளி ரசிகன் அண்ணே அனிதா கலைக்கூடம் வாங்க 2 பேரும் படிக்கணும். அனிதா அப்படியே நாடகம் பாக்குறவங்க அப்படியே வரிசையா வாங்க. நீங்க நாடகம் நடிக்கிறவங்க போடுவாங்க, நாடகம் பாக்குறவங்க போடுவாங்களாமா? அவங்க பாக்குறதுனால தான் நமக்கு போடுறாங்க. அதே அவங்களுக்கு போடுறாங்க, ஆளுக்கு அவங்கனால தான் நமக்கு போடுறாங்க. ஐயா யாரோ போடுங்க, என்ன முதல்ல போட விடுங்க. என்னடா போட போற? வீடியோ எடுக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. டீ கடை எதிர்வா வாங்கப்பா, டீ கடை எதிர்வா. ஏய் ஆய பொத்து மொத. இந்த காட்டுக்குள்ள அவங்க டீ கடை வைக்கலன்னா எங்கடு குடிப்பட்டியே? நாடக அமைப்பாளர் யார் போட? நாடக அமைப்பாளர் அண்ணன். நாடக அமைப்பாளர். இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணன் அடைக்கல மாதா ஒளிபரப்பு உரிமையாளர் பிரேம் கிரேன் அன்பு அண்ணன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. வராது. போடுங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து உங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாகவும் நன்றி. இன்றைக்கு அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி வணக்கம். டேய் பாட்டு பாடிட்டு ஹலோ எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கு சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். காதல் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய காலையிலே கழட்டி விட்டு போயிருங்க. நம்ம காலையில் கட்டிங்க வாங்கி குடிச்சிட்டு கம்மாக்கரையை பித்து கொண்டு போய் தெரிய வேண்டியது. ஆனால் எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் இந்த தாயினுடைய பெருமை.